வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது சூப்பர் ஸ்டார். ஏன் சூப்பர் ஸ்டாரை பற்றி பார்க்குறோன்னா, அவர் திரையுலகுக்கு 50 ஆண்டு காலம் நிறைவு பெற்று விட்டது. அவரோட பிறந்த நாள் வர்ற 12/12/2025. 50 ஆண்டு காலம் ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்க முடியும் அப்படின்னா, இது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்த கேள்விக்குறியை அப்படியே தட்டி நிமித்து ஆச்சரியக்குறியாக ஆக்கினவர் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். 50 ஆண்டு கால சாதனையை வெறும் 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ பேசி தீர்த்திட முடியாது. அவரை பற்றி பேசணுன்னா வருஷ கணக்கில் புகழ்ந்து பேசலாம். ஆனாலும் அவரை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு எனக்கு விஷயஞானம் இருக்கா என்னான்னு தெரியல. இருந்தாலும் அவருக்கு இந்த 50 ஆண்டு கால சாதனையை பாராட்டி ஏதாச்சும் ஒரு சின்னதானாலும் ஒரு பதிவு போடணுன்றது என்னோடய நோக்கம். ஏன்னா தமிழ்நாட்டில் அவரால் வளர்ந்தவங்களும் அவரால் பலன் பெற்றவங்களும் எத்தனையோ 1000 பேர்கள் இருக்காங்க. கோடானை கோடி பேரில் அவரோட இந்த 50 ஆண்டு நிறைவு விழாவுக்கு ஒருத்தர் கூட இது வரைக்கும் மனதார வாழ்த்தலை. எல்லோரும் மனசில் நெருப்பையும் கண்ணில் வெறுப்பையும் வச்சுக்கிட்டு புன்சிரிப்பு சிரித்து அவரை வாழ்த்துறாங்களே தவிர உண்மையான வாழ்த்து அவங்க மனசுலேருந்து வரமாட்டேங்குது. ஒரு கலைஞன் எந்தவித பின்புலமும் இல்லாமல் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற இந்த திரையுலகத்தில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வளர்ந்து 50 வருஷமாக தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராகவே இருக்கிறேன்னா என்ன சின்னோண்டு விஷயமா? இதெல்லாம் பாராட்ட வேணாமா? இதெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும் இந்த தமிழக மக்கள். அவங்களுக்கு அந்த மனசே இல்லை. வைரம் பாஞ்ச மரம் அப்படிம்பாங்க. அதே போல் தலைவர் சோதனைகளை சாதனைகளாக ஆக்கி ஞானிகளுக்கெல்லாம் ஞானியாக இருக்கிறாரு. அவரோட நடை உடை பாவனை சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதாவது அவரோட ஸ்பீடான நடை உடை பாவனைக்கு எதிராகவே அவரோட சொல் செயல் சிந்தனை எல்லாம் மாற்றமாக இருக்கும். நடையில் உள்ள ஸ்பீடுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக சிந்தனை இருக்கும். இது வரைக்கும் அவரால் வீழ்ந்தோம், அதாவது வீணாக போயிட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் ஒருத்தர் கூட சொன்னதில்லை அவர் மேலே. அன்பு, நன்றி, கருணை இதுக்கெல்லாம் அவர் தான் உதாரணமாக இருக்கார். சிவாஜி கணேசன் சார் ஒரு படத்தில் பாடியிருப்பார், அன்பு நன்றி கருணை கொண்டவர் மனித வடிவில் தெய்வம்னு. அது அப்படியே தலைவர் ரஜினிகாந்த் சாருக்கு அப்படியே பொருந்தும். அதுலேயே அதே ஒரு வரி சொல்லியிருப்பார், நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உலகம் முன்னிடம் மயங்கும். அப்பா, இந்த அவரோட அப்படியே சிவாஜி சார் முன்னாடியே பாடி வச்சுட்டு போயிட்டார். அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிலை உயரும்போது அப்படியே பனி போல் படர்ந்துட்டாருங்க பூமியில். அவருக்கு கட்டுப்படாத உலகமே இல்லை. அவரோட கண் பார்வைக்கும் அவரோட சிரிப்புக்கும் அவரோட பார்வைக்காகவே இந்த உலக மக்கள் மயங்கி கிடக்கிறாங்க. அவர் ராகவேந்திரா படம் நடிக்க மட்டும் செய்யல, ராகவேந்திரரோட மறு உருவமாகவே இருக்கிறார். அவரோட ரசிகனாக ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. எங்கள் அப்பா, நான், என் பிள்ளை, இப்படி தலைமுறைகளை கடந்து ஒரு மனிதர் வாழ முடியும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரால் மட்டும்தான் முடியும். அவர் திரையுலகில் செஞ்ச சாதனை எத்தனையோ அதெல்லாம் சொல்லி முடியுமா? பாருங்கள், இந்த தமிழ் சினிமாவை உலகளாவிய சினிமாவாக கொண்டு போய் நிப்பாட்டினவர் அவர் தான். அதுக்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் படம் வந்துச்சுன்னா பெரிய வெளிநாட்டு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ரஜினிகாந்த் சார் படம் வெளிநாட்டில் ஓடிச்சுன்னா தான் அது வெளிநாட்டு படமாகவே உறுதி செய்யப்படுது. அதுபோல் அவர் தன்னோட அன்பாலையும் தன்னோட பண்பாலையும் பணிவாலையும் ரசிகர்கள் மட்டும் இல்லை, குழந்தைங்களை கூட தன் வசம் படுத்தி வச்சுருக்கார். தலைமுறை தாண்டிய ஒரு கலைஞன் நம்மளோட இந்தியாவில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கே அது ஒரு பெருமை தான். அவரை பார்த்து பரவசப்படுறதில் கோடான கோடி ரசிகரில் நானும் ஒருத்தன். ஆனாலும் அவர் அரசியலுக்கு வராது நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு இழப்பு தான். அதில் எனக்கும் ஒரு வருத்தம்தான். ஆனால் அவரோட மனசு எதிர்கட்சிக்காரங்களை கூட மனம் நோகிற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிறது அவரோட குணாதிசயம். அதனால் அவரோட பண்புக்கும் பாண்புக்கும் நம்ம அரசியல் செட் ஆகாது. நம்ம நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி உதைக்கு லீகலுக்கு லீகல், இன்னிகளுக்கு இன்னிகள், அந்த மாதிரி ஆட்கள் தான் தேவைப்படுது.
நம்ம தலைவர் செய்த சாதனைகளுக்கு வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். உங்கள் சாதனைகளை உலகம் உச்சி முகர்ந்து பார்க்கும். உங்களைப் போன்றே உங்கள் ரசிகர்களுக்கும் உங்கள் மனமும் குணமும் வர நீங்கள் ஆசீர்வதித்து அருள் புரிய வேண்டும். உங்களை வாழ்த்த வயதில்லை, பாதம் தொட்டு வணங்குகிறேன். கோடான கோடி ரசிகர்களில் நானும் ஒருவன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.